இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழில் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் இறைச்சுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறா இருக்கிறேன். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தர் எவ்வளோ ஒரு அன்புள்ள கடவுளாக இருக்கிறார் பாருங்கள். மக்கள் மீது எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார். நீ என்னை மாத்திரம்தான் செபிக்க வேண்டும். என் ஜனங்கள், என் மக்கள், என் மகள், என் மகன் என்றும் ஒருமை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். தாயின் தகப்பனை விட, சகோதர சகோதரனை விட, கணவரை விட, பிள்ளைகளை விட அன்பு காட்டுகிற தேவன் நம் தேவனாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. ஆகவே நாமும் அவருடைய அன்பை போல நாம் மற்றவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். அவரை மாத்திரம்தான் சேவிக்க வேண்டும். மற்ற எந்த ஒரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ சேவிக்கக்கூடாது என்று ஆண்டவரை கர்த்தரே சொல்லுகிறார். ஆகையால் நாம் மனம் திரும்பி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கவும் நித்திய ஜீவனை சுந்தரிக்கும் கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எவ்வளவு தகப்பனே பயங்கரமான பராக்கிரமசாலி எங்களோடு கூட இருக்கிறீங்க தகப்பனே. நீர் அன்புள்ள தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. சப்பாம் ஆண்டவரை எங்களுக்காக ஆண்டவரை மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்திய தகப்பனே. நாங்கள் நித்திய வாழ்வுக்கு ஆண்டவரை சுந்தரிக்கும்படி எங்களுக்காக தகப்பனே சிறுவை படைகளை அனுபவித்து தகப்பனே. சப்பா சோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய அன்பு மெய்யான அன்பு தகப்பனே, மாசற்ற அன்பு, பரிசுத்தமான அன்பு தகப்பனே. அப்பா கோடான்கூடி நன்றி ராஜா. இந்த அன்பை அனைவரும் சுந்தரித்துக் கொள்ள வேண்டும் ராஜா. நீர் எங்களுக்கு மீது வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள் ஆண்டவரே சப்பா சோத்திரம் கர்த்தாவே, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுங்க ராஜா. நாங்கள் உம்மோடு 1000 வருஷ அரசாலைகளை உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா மக்களும் ஆண்டவர் இந்த நித்திய வாழ்வு சுந்தரிக்க வேண்டும் தகப்பனே. மனம் திரும்பி தகப்பனே இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆண்டவரை பாவமன்னிப்பாக மீட்பை பெற வேண்டும் தகப்பனே. மனம் திரும்பி ஞானசம் எடுத்து அபிஷேகம் பெற வேண்டும் ராஜா. இயேசு நாமத்து ஜெபத்தை எடுக்கிறேன் பிதாவே, ஆமென்.